ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் வரும் 19ஆம் தேதி ஆட்டோக்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள CITU ஆட்டோ தொழிற்சங்கத்தின் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கூட்டமைப்பின் தலைவர் பாலசுப்ரமணியம் 12 ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்துவதாக திமுக கூறியது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதனை கண்டித்து வரும் 19ஆம் தேதி சென்னையில் உள்ள 1,20,000 ஆட்டோக்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். பன்னாட்டு நிறுவனங்கள் சுரண்டுது எங்களுடைய வருமானத்தை. அதை தடுக்கக்கூடிய வகையில் ஒரு நிலையான கட்டணமும் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஆட்டோ கிடைப்பதற்கும் தொலைநோக்கு பார்வையில் தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கும் ஆட்டோ செயலியை தொடங்கணும். வருகின்ற 19ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பங்கள் சார்பாகவும் தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் வேலை நிறுத்தம் செய்வதற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். நாங்களாக விரும்பி இந்த வேலை நிறுத்தத்துக்கு போல தமிழக அரசு எங்களை தள்ளி இருக்குது. இந்த செயலி மூலிமா